காசிக்கு சேத்ராடனம் போகிறவெல்லாம் நிறைய பேர் இந்த டூரிஸ்ட் மூலமாக போகும்போது அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த ஹரிச்சந்திரா காட்டு அல்லது அனுமான் காட்டில் போய் தான் பெரும்பாலும் இடம் வசதியாக விஸ்தாரமாக இருக்குங்கிறதுனால அனுமான் காட்டை தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஸ்நானம் பண்ணிடுறான். அது நீர் கங்கை தான் ஓடுறது. ஆனால் காசியினுடைய விசேஷம் எங்கன்னா, அந்த அனுமான் காட்டில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேயே முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானங்கள்லாம் கொடுக்குறான். ஏன்னா இடம் விஸ்தாரமாக இருக்கிறதுனால. ஆனால் சாஸ்திரங்களில் காசி மகாத்மியத்தில் எங்கே ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது அந்த காசியில் 64 காட்டு இருக்கு. அதில் மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட்டு மாதிரி மணிகர்ணிகா காட்டுன்னு இருக்கு. அந்த மணிகர்ணிகா காட்டில் தான் போய் ஸ்நானம் பண்ணணும். அந்த மணிகர்ணிகா காட்டில் ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு தான் அந்த பிறவியிலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தால் அது மணிகர்ணிகா காட்டு. அந்த மணிகர்ணிகா காட்டு தான் ஸ்நானம் பண்ணக்கூடிய இடம். இன்னொரு இடம் ஸ்நானம் பண்ணக்கூடிய இடம் இருக்கு. அது பஞ்சகங்கா காட்டுன்னு பேர். அது எங்க இருக்குன்னா, மணிகர்ணிகா காட்டுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே தான், அதுக்கு மேலே தான் பிந்து மாதவ சன்னதி கோவில் இருக்கு. அந்த பஞ்சகங்கா காட்டில் எப்போ குளிக்கணும்னு சொன்னால், அந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியிலும் மார்கழி மாதத்தினுடைய முற்பகுதியிலும் அந்த 15 நாட்கள். அதாவது சாந்திர மாசம் சொல்ற போது மார்கழி மாதம் அவளுக்கு அமாவாசை, கார்த்திகை மாதம் முடிஞ்ச உடனே மார்கழி ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டயத்துல தான் போய் அந்த காசியில அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பஞ்சகங்கா காட்டுல 5 விதமான புண்ணிய நதிகள் அங்க சேர்றது. அதுக்கு பஞ்சகங்கா காட்டுன்னு பேர். அங்க போய் அங்க ஸ்நானம் அந்த மாதத்துல பண்ணாதான் விசேஷம். மற்ற எந்த மாதத்துல நீங்க போனாலும் அந்த மணிகர்ணிகா காட்டுல ஸ்நானம் பண்ணிட்டு அங்க பிண்ட பிரதானங்கள் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம சௌரியமா இருக்கு, டூரிஸ்டுகளுக்கு சௌரியமா இருக்குன்னு சொல்லி அனுமான் காட்டில் போய் உட்காந்து பண்றது விசேஷம் இல்லை. அதனால எல்லாரும் இனிமே அப்படி பண்ணிட்டா கூட நீங்க மறுநாள் போய் மணிகர்ணிகா காட்டில் இன்னொரு ஸ்நானம் பண்ணுங்க. ஒரே நாள் 2 ஸ்நானம் பண்ணக்கூடாது. அதனால 2வது நாள் போய் மணிகர்ணிகா ஸ்நானம். 2வது எப்பொழுதுமே எந்த தீர்த்த குளங்கள்லயும் ஒரு நாளைக்கு காலையில ஒரு ஸ்நானம் பண்ணலாம், சாயந்தரம் ஒரு ஸ்நானம் பண்ணலாம். அப்படி ஸ்நானம் பண்றதா இருந்தாலும் அனுஷ்டானம், நித்தியானுஷ்டானம் பண்றவா மட்டும்தான் அந்த 2 ஸ்நானத்துல புண்ணிய நதியில் நீராடணும். நித்தியானுஷ்டானம் பண்ணாம புண்ணிய நதிகளில் சும்மா ஒரு குளிக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி குளிக்கணும் போய் குளிக்கக்கூடாது. ஒரு தடவை ஸ்நானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்றவாளுக்கு 2 வேளை ஸ்நானம் உண்டு. எல்லாருக்குமே 2 வேளை ஸ்நானம் உண்டு. ஆனா அனுஷ்டானம் பண்ணும் 2வது ஸ்நானம் புண்ணிய நதியில் போய்தான். அது மாதிரி அந்த மணிகர்ணிகா காட்டுல குளிச்சு அனுஷ்டானங்கள் பண்ணும்போது அதனுடைய பலன்கள் மிக அபரிதமாக இருக்கும். மணிகர்ணிகா காட்டில் குளிச்சுட்டு அனுஷ்டானங்கள் பண்ணி பிதிர்காரியங்கள் பிண்ட பிரதானங்கள் கொடுத்தா எப்பேற்பட்ட புதுசாகவும் புதுதோஷங்களும் போயிடும்.